கேரளாவில் மட்டும் கிடைக்கக்கூடிய பத்திரின்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசி மாவு. வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சபரிமலை போகிறோம். சபரிமலை போகிறதுக்கு முன்னாடி எரிமேலியில் இருக்கக்கூடிய பாபர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேட்டை துள்ளக்கூடிய அந்த இடத்துல வந்து ஐயப்பா பக்தர்கள் வந்து வேஷம் போட்டு எப்படி வந்து பேட்டை துள்ளல் அப்படின்னா என்ன, எப்படி வந்து பேட்டை துள்ளுறாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். பேட்டை துள்ளுறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வேஷம், அரக்கர் வேஷம் இல்லை வேறு ஏதாவது சாமி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுறது பேட்டை துள்ளுறது மாதிரி சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாபர் கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எரிமேலி, அதாவது கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய எரிமேலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாபர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். பாபர் கோவில் அப்படின்றது வந்து சபரிமலை ஐயப்ப சுவாமியோட வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்கக்கூடிய முக்கியமான இடம் தான் இந்த பாபர் கோவில். இந்த இடத்துல வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடிய எல்லா பக்தர்களும் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு இந்த கோவிலில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டை துள்ளல், அதாவது இங்கே சாமி கும்பிட்டு பேட்டை துள்ளிட்டு அதுக்கப்புறமா தான் ஐயப்பன் கோவிலுக்கு போகணும் அப்படின்றது வந்து ஸ்ரீ சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போகக்கூடிய எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய, எல்லா பக்தர்களும் பின்பற்றக்கூடிய முக்கியமான பகுதி இது. காலாகாலமாக கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. நம்ம பார்த்துருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வேஷம் கட்டி வந்துட்டு இருக்காங்க. இங்கே வேஷம் கட்டி இங்கே ஆடி முடிச்சுட்டு தான் நம்ம சபரிமலைக்கு போவாங்க. அதோட ஃபஸ்ட்டு தான் வந்து நம்ம பாபர் கோவிலில், அதாவது எரிமேலியில் இருக்கக்கூடிய பாபர் கோவிலில் வந்து வேஷம் கட்டி ஆடிட்டு அதுக்கப்புறமா சபரிமலைக்கு போவாங்க. गणपति बाप्पा गणपति बाप्पा சபரிமலை ஐயப்பன் கோவில் வந்து வருடத்துக்கு ஒரு முறையோ இருமுறையோ மட்டுமே பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தை விட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதம், அதாவது ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தமிழ் மாதம், ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 5 days வந்து நம்ம வந்து ஐயப்பன் கோவிலுக்கு வரலாம். அதனால் வந்து கோவிலில் வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் மிதமாகவே தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு நார்மலான கூட்டம் இருக்குது. அதே மாதிரி விஷுன்னு சொல்லக்கூடிய நம்ம சித்திரை மாத வருட பிறப்பு இருக்கு இல்லையா, அந்த டைமில் மட்டும் 15 days to 20 days வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக கோவிலுக்கு வருவீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வீடியோ வந்து எப்படி இருந்தது, எரிமேலி பாபர் கோவிலில் பேட்டை துள்ளல் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னு லைக்கில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவை பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ எண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு லைட்டாக ஒரு டீயாக போட்டுருவோம். நம்ம வந்து இப்போ பேட்டை துள்ளல் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்து முடிச்சுட்டு டீ சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். டீ வாங்கியாச்சு. டீ வாங்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பத்திரி, கேரளாவில் மட்டும் கிடைக்கக்கூடிய பத்திரின்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசி மாவில் செய்யக்கூடியது.
நீங்கள் மேக்ஸிமம் கேரளாலாம் வர்றீங்க அப்படின்னா டீக்கு வந்து தாராளமாக இது வாங்கி சாப்பிட்லாம், ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்ததாக வந்து இது வந்து நெய்யப்பம் சொல்லுவாங்க. இது வந்து கேரளாவில் வந்து அதிகமாக கிடைக்கும் நெய்யப்பம். இது வந்து ஸ்வீட்டு. இது வந்து ஸ்வீட்டும் இல்லாமல் காரமும் இல்லாமல் ஒரு சட்டிலாக இருக்கும். அதனால் தாராளமாக ரெண்டையுமே சாப்பிட்லாம். சாப்பிட்டு டீ சாப்பிட்லாம். வேறு லெவல் ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக கேரளா வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. பத்திரி ஃபுல்லாக அரிசி மாவு ப்ளஸ் வந்து இதில் ஓமம் ஜீரகம் போட்டுக்கிறாங்க. ஸ்மெல்லு நல்லாவே இருக்குது. டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. தாராளமாக சாப்பிட்லாம். இது வந்து நெய்யப்பம் ஸ்வீட்டு. ஒரு சூப்பர் ஸ்நாக், ஒரு சூப்பர் டீயோட உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பை.